ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். தமிழ்நாட்டில் துத்தி இலை அதிகமான அளவு பயன்பாட்டில் இருந்து வந்ததாக நம்முடைய முன்னோர்கள் இந்த இலையை பச்சையாகவும் சமைச்சும் சாப்பிட்டுட்டு வந்ததாக சொல்லுவாங்க. மலச்சிக்கலுக்கு கூட சிறந்த தீர்வாக இருக்கும் இந்த துத்தி செடியினுடைய இலை, தண்டு, மலர், காய், விதை என எல்லாமுமே மருத்துவத்துக்காக பாரம்பரிய மருத்துவத்தில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. நம்முடைய உடம்புல தசைகள் வலிமையாக இருப்பதற்கு துத்தி இலை உதவி செய்யும். தசைகள் வலுப்பெறுவதற்கு வாரத்தில் 2 நாட்களாவது துத்தி இலைகளை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அதை சாறாகவோ அப்படி இல்லைன்னா 10 இலைகளை நீங்கள் மென்றுனாலும் சாப்பிடலாம். அடுத்ததாக சிலருக்கு பல் மற்றும் வாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். அவற்றை சரி செய்யவும் துத்தி இலைகள் பயன்படும். குறிப்பாக ஈறுகளில் இரத்தம் வடிதல் பிரச்சனையை சரி செய்ய துத்தி இலையை நாம் பயன்படுத்தலாம். துத்தி இலைகளை சுத்தம் செய்து 1 கப் தண்ணீர் ஊற்றி அதில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு விட்டுருங்க. அதுக்கப்புறமா அடுப்பை அணைச்சிட்டு ஆறுனதும் அந்த நீரை வாய் கொப்பளிச்சுட்டு வந்தீங்கன்னா ஈறுகளில் இரத்தம் வடியக்கூடிய பிரச்சனை குறைந்து போயிடும். பெண்களுக்கு மிக குறைந்த அளவில் வெள்ளைப்படுதல் இயல்பானதாக பார்க்கப்படுகிறது. ஆனால் சிலருக்கு அதிக அளவில் வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கும். இத்தகைய நாள்பட்ட வெள்ளைப்படுதல் பிரச்சனைக்கு துத்தி இலையை நாம் மிகவும் தாராளமான முறையில் மருந்தாக எடுத்துக்கொண்டு வரலாம். துத்தி இலைகளை பொடியாக அல்லது அதனை நாம் கீரையை போல நறுக்கி நெய்யில் வதக்கி அதை அரிசி சாதத்து கூட சேர்ந்து 90 நாட்கள் சாப்பிட்டுட்டு வந்தால் கடுமையான வெள்ளைப்படுதலும் குறைஞ்சு போயிடும். சிலருக்கு இரத்த வாந்தி வரும். தொண்டை மற்றும் வயிற்றில் அல்சர் பிரச்சனை உள்ளவர்களுக்கும் சில இரத்த வாந்தி வரும். அப்படி வருபவர்களுக்கு துத்தி இலையை அரைத்து சாரெடுத்து சர்க்கரை கலந்து கொடுத்து வந்தால் இரத்த வாந்தி வருவது குறைஞ்சு போயிடும். உடம்பில் ஏற்படக்கூடிய சிறு சிறு காயங்கள், வெட்டுக்காயங்கள் ஆகியவற்றை சரி செய்ய இந்த துத்தி இலைகளை நாம் பயன்படுத்தலாம். துத்தி இலைகளை புளியுடன் சேர்த்து அரைச்சி காயங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் அப்ளை செஞ்சுட்டு வந்தால் வேகமாக ஆறி போயிடும். துத்தி இலை மூல நோய்க்கான மிகவும் பயனுள்ள ஒரு மருந்தாக அமைஞ்சிருக்குது. ஆயுர்வேதத்தின்படி அதிக புளிப்பு மற்றும் அதிக சூடான உணவுகளை அடிக்கடி சாப்பிடுபவர்களுக்கு குடலில் வாயுவை உருவாவது அதிகரித்து நாளடைவில் மூல நோயாக அது ஏற்படுத்தக்கூடும். ஸோ அப்படிப்பட்டவங்க 4 இல்லைன்னா 5 இலைகளை எடுத்து நல்லா கழுவி சுத்தம் செஞ்சு வச்சுக்கிடணும். அதை சிறிது தண்ணீர் சேர்த்து பேஸ்ட் போல் அரைச்சி எடுத்துக்கிடணும். இந்த பேஸ்ட்டை மோர் கூட கலந்து காலையில் வெறும் வயிற்றில் 1 வாரம் நீங்கள் சாப்பிட்டுட்டு வரணும். இப்படி செஞ்சுட்டு வரும்போது இரத்தப்போக்கு குறைவதோடு மூலத்தினுடைய வலியானது சர்வசாதாரணமான முறையில் உங்களுக்கு ஓடி போயிடும். துத்தி இலைகளை சுத்தம் செய்து மை போல் இதையும் அரைச்சி எடுத்துக்கிடணும். அரைத்த கலவையை விளக்கெண்ணெய் சேர்த்து நன்கு சூடாக்கி அந்த கலவையை ஒரு துணியில் வைத்து மூலத்தால் ஏற்பட்ட வீக்கம் மற்றும் வலி உள்ள இடத்தின் மேல் அழுத்தி வைக்கவோ அல்லது ஒத்தலம் கொடுத்துட்டு வந்தாலோ வீக்கம் மற்றும் வலியில் இருந்து நாம் நினைச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கும். மூலத்தின் காரணமாக சுதப்பகுதியில் ஏற்படும் எரிச்சல் மற்றும் வலியை குறைக்க உதவி செய்யும். மலச்சிக்கலை தடுக்கவும் துத்தி இலைகளை பயன்படுத்தலாம். துத்தி இலைகளை சிறிது தண்ணீரில் கொதிக்க வைத்து பால் மற்றும் நாட்டு சர்க்கரை சேர்த்து கொடுக்க மலச்சிக்கல் தீர்ந்து மலமானது மிகவும் எளிமையான முறையில் வெளியாகிரும். அதுக்கடுத்ததாக துத்தி இலை 1 கப், சின்ன வெங்காயம் 100 கிராம், வேக வைத்த துவரம்பருப்பு 1/2 கப், சீரகம், இஞ்சி 1 துண்டு, மிளகுத்தூள் 1 ஸ்பூன், பூண்டு 10 பற்கள், நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் அளவுக்கு, சின்ன வெங்காயம் துத்திக்கீரையும் சுத்தம் செய்து பொடியாக நறுக்கி எடுத்துக்கிடணும். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்து அதில் ஜீரகத்தை சேர்த்து பொரிய விட்டுருங்க. அடுத்ததாக அதில் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கியதும் கீரையை சேர்த்து வதக்குங்க. சிறிது தண்ணீர் விட்டு கீரையை வேக விடுங்கள். கீரை வெந்ததும் அதில் வேக வைத்த துவரம்பருப்பு மற்றும் உப்பு, மிளகுத்தூள் சேர்த்தால் சுவையான துத்திக்கீரை கூட்டு தயார். தேவைப்பட்டால் நீங்கள் சிறிது நல்லெண்ணெய், கடுகு, மிளகாய் வற்றல், கருவேப்பிலை சேர்த்து தாளித்து கொட்ட கூட்டு இன்னும் நல்ல வாசனையுடனும் சுவையுடனும் இருக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்த இந்த துத்தியினுடைய அற்புத பலன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.